ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட 14வது வாரத்துக்கான 2வது நாளுக்கான மதிய நேர voting முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 1000 லைக்கெல்லாம் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான குறிப்பு உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு, எப்பா நீ ஒரு விஷ்ணுவோட பிஆர்ப்பா, எப்பா நீ பூர்ணிமாவுக்கு பிஆர்ப்பா, அர்ச்சனாவுக்கு பிஆர்ப்பா, விசித்ராவுக்கு பிஆர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கண்டஸ்டண்ட்டுக்குமே என்ன ஒரு பிஆர் ஆக்கி வச்சுருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கொடுமையாக இருக்குது. பிஆர்னா என்னென்னு தெரியாமலே எல்லாரும் கமெண்ட் அடிக்கிறாங்க அப்படின்றதுனால நீங்களும் வந்து கமெண்ட் அடிச்சிட்றது. பிஆர்னா பெய்டு ரிவ்யூவர், காசு வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணுறவங்க. இப்போ நானே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அர்ச்சனா அவர்கள் தான் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,04,326 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 43.44% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 42.85% வந்து இருந்துகிட்ருக்காங்க. நம்மளோட அர்ச்சனா அவர்கள் டாப் கிளாஸ்லேருந்து ஓட்டிங்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பெய்ட் ரிவ்யூவர்னால் என்னன்னு சொல்லிட்டேன். காசை வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணுறவங்க, ஓகேங்களா? ஒரு வீடியோவில் நீங்கள் வந்து அர்ச்சனாவோட பிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு வீடியோவில் விசித்ராவுக்கு வந்து நீங்கள் பிஆர் அப்படின்வாங்க, இன்னொரு வீடியோவில் பூர்ணிமாவுக்கு பிஆர் அப்படின்லாம் வர சொல்கிறாங்க. என்னங்க ஒரு மனசாட்சின்னு ஒன்று வேணாவா? நீங்களே பாருங்கள், எல்லா தூரத்துலையும் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து நீங்கள் இந்த பிஆர்னு சொல்லும் போதே அப்போ நான் கரெக்டாக தான் அந்த வேலையை செஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஏன்னா வந்து எல்லாரோட பிஆராகவும் ஒரு ஆள் அதில் இருக்க முடியாதுல்ல. ஸோ அதே மாதிரி யாரும் எனக்கு காசு கொடுத்து நீ இந்த ரிவ்யூ பண்ணுப்பா அப்படின்றலாம் யாரும் கொடுக்கல. யூடியூப்லேருந்து வர்ற வருமானம் மட்டும்தான், ஓகேங்களா? ஸோ இதை நான் கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு விஷயத்தை வந்து உங்ககிட்ட சொல்லிட்டேன், மனசு விட்டு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். அதுக்கடுத்தா செகண்ட் பொசிஷனில் மணி அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44,692 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 19.83%தோட காலை நேர முடிவின் போது வந்து இருந்தார் நம்மளோட மணிச்சந்திரா அவர்கள். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா 18.19% வந்து இருந்துகிட்ருக்காரு மணிச்சந்திரா. ஸோ இவரை பொறுத்த வரலையும் ஒரு நல்ல ஓட்டிங்ஸ், அட்டகாசமான ஓட்டிங்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் விசித்ரா மேம கீழே தள்ளிட்டாங்க, தினேஷை வந்து கீழே தள்ளி இவர் வந்து மேலே வந்திருக்காரு. அண்டு இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுட் வந்து இருக்கும், மணிச்சந்திராவுக்கு வந்து எப்படி ஓட்டிங்ஸ் வந்து வருது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து தெரில. வருது, அதை நம்ம வந்து சொல்கிறோம். அதே மாதிரி விசித்ராவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, தினேஷ்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் அவங்க 2 பேருமே கீழே தான் இருக்காங்க, ஓகேங்களா? 3வது பொசிஷன்லையும் 4வது பொசிஷன்லையும். இப்போ விசித்ராவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டா அவங்களுக்கு நிறைய ஓட்டிங்ஸ் வந்துடும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்குது. அதே மாதிரி தினேஷ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டா அவங்களுக்கு ஓட்டிங்ஸ் விழுந்துடும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்குது. பட் நாங்கள் என்ன தான் நாங்கள் பேசினாலே, அவங்க சரி தப்பு அப்படின்னு பேசினாலையும் போடுறவங்க அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தான் போடுவாங்க. இப்போ தேர்ட் பொசிஷனில் தினேஷ் அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 39,661 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 16.17%தோட காலை நேர முடிவின் போது வந்து இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16.29% வந்து இருந்துகிட்ருக்காரு நம்மளோட தினேஷ் அவர்கள். ஸோ இவரை பொறுத்த வரலையும் கூட ஒரு நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. பட் லாஸ்ட் வீக்லேயே வந்து இவருக்கு வந்து ஸ்லைட்டாக வந்து ஓட்டிங்ஸ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சது. என்னதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் வந்து தினேஷ் அவர்களை பார்த்துருந்தாலும் அவருக்கு வந்து ஓட்டிங்ஸ் வந்து ஸ்லைட்டாக கம்மியாக தான் வந்து இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வாரம் வாங்கின வாக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய வாக்குகள் வந்து வாங்கியிருந்தார். சொல்லப்போனால் 3வது பொசிஷன், ஃபஸ்ட்டு பொசிஷனில் அர்ச்சனா இருப்பாங்க எப்பவுமே டாப்பில், 2வது பொசிஷனில் விசித்ரா இருப்பாங்க, 3வதாக தினேஷ் தான் வந்து இருப்பார். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டலாக வந்து சேஞ்ச் அவுட் ஆகிருக்கு. மணி அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து செகண்ட் பொசிஷனுக்கு வந்து போயிருக்காரு. அது ஏன் எதுக்காக அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே நல்லா தெரியும். ஓரளவுக்கு வந்து என்டர்டெய்னிங்காக வந்து பண்ணுறாரு, நல்ல பாட்டு பாடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு. ஸோ இதெல்லாம் மக்கள் விரும்புவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இவர் கோட்டிங்ஸ் வாங்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்தா 4th பொசிஷனில் விசித்ரா மேம் அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 23,634 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விசித்ரா மேம் காலை நேர முடிவின் போது 9.86% வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9.71% வந்து இருந்துட்டு இருக்காங்க விசித்ரா மேம் அவர்கள். ஸோ ஒரு நல்ல வாக்குகள் தான் விசித்ரா மேம் பொறுத்தவரையிலையும். இது நல்ல வாக்குகளா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா சத்தியமாக கிடையாது. இது வந்து ஒரு பூர்ணிமாகவோ இல்லை வந்து ஒரு விக்ரம் அவர்களோ இந்த மாதிரி ஆட்கள் வந்து இவ்வளோ வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்கன்னா நம்ம அப்ரிஷியேட் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம். பட் விசித்ரா மேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப 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 கம்மியான ஒரு வாக்குகள் அப்படின்னு வந்து சொல்லி ஆகணும்.
நம்ம அர்ச்சனா அவர்கள் 1,00,000 வாக்குகள் வந்து வாங்குறாங்க அப்படின்னா, விசித்ரா மேடம்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 60,000 70,000 வாக்குகள் வந்து விழும். எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வேரியேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட என்ன 80,000 வாக்குகளா வித்தியாசத்தோட வந்து இருக்கிறது. விசித்ராவை தொடர்ந்து 5th பொசிஷனில் நம்மளோட விஜய் வர்மா இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11,159 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.39% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தார். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4.58% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளோட விஜய் வர்மா அவர்கள். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வாக்குகள் வந்து லாஸ்ட் வீக் வந்து வாங்கியிருந்தார். 1,00,000க்கும் மேலான வாக்குகள் வந்து அன்அஃபிஷியலாக வாங்கியிருந்தார். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான வாக்குகள் தான் வந்து விழுக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கான ரீசன் வந்து ஒன்றே ஒன்று தான். லாஸ்ட் வீக்கில் அர்ச்சனா நாமினேஷன் இல்லை, இந்த வீக்கு அர்ச்சனா அவர்கள் நாமினேஷனில் இருக்காங்க. ஸோ அர்ச்சனா அவர்கள் ஒரு வேளை நாமினேஷனில் வரலன்னா தான் அந்த ஓட்டுக்கள்லாம் வந்து அப்படியே ஸ்ப்ளிட் ஆகி எல்லாருக்கும் வந்து விழுக ஆரம்பிச்சிடுது. பட் இப்போ அர்ச்சனா அவர்கள் உள்ளே இருக்கிறதுனால அர்ச்சனா அவர்களுக்கு மட்டுமே 43% வாக்குகள் வந்து விழுந்திருக்குன்னா யோசிச்சு பாருங்கள். 1,00,000 வாக்கில் 43,000 வாக்குகள் வந்து அர்ச்சனாவுக்கே விழுந்துடும். ஸோ சொல்ல போனாக்கா ஸோ அப்படி யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ தூரம் வந்து ஃபேன்ஸ் இருக்காங்களா, ரசிகர்கள் இருக்காங்களா அப்படிங்கிறனா கண்டிப்பாக இருக்காங்க. அதனால தான் அவ்வளோ வாக்குகள் வந்து விழுது. அதுக்கடுத்து தான் 6th பொசிஷனில் நம்மளோட மாயா அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10,527 ஓட்டுகள் ஆகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.3% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4.32% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளோட மாயா அவர்கள். ஸோ மாயா அவர்களுடைய கேப்பபிள் ஆஃப் ஓட்டிங் அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங் பர்சன்டேஜும் அவ்வளோதான். அதுக்கு மேலே ஏறவே ஏறாது. தலைகீழ நின்றாலும் அது ஏறாது. ஆக்சுவலாக இந்த பிஆர் அப்படின்னு வந்து சொல்கிறீங்களே, பிஆர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மாயாவுக்கு நிறைய வேலை செய்கிறாங்க. அப்படி இருந்தும் ஓட்டிங்ஸ் வந்து ஏறலையே அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க்காக வந்து இருக்குது. ஸோ இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்விட்டர்லாம் இருக்குது இல்லையா, ட்விட்டர் அப்புறம் நம்மளோட இன்ஸ்டாகிராம், ஸோ இதிலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாயாவுக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வடக்கன்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட்டை போட்டு ஓட்டு போட சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க, ஓட்டு போட சொல்லி. ஸோ அந்த லெவலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மாயாவோட பிஆர் எல்லாம் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படியே இது வந்து ஒரு அன்அஃபிஷியல் போலாக இருந்தாலும் பிஆர் அவர்கள்லாம் காசெல்லாம் கொடுத்து இந்த ஓட்டிங்ஸை வந்து மாற்றிக்கிறதுக்கு எல்லாராலையும் முடியும். ஓகேங்களா, நான் சொல்ல போனாக்கா. ஆனால் ஏன் வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதுக்கடுத்த 7th பொசிஷனில் பூர்ணிமா அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9,857 ஓட்டுகள் ஆகும். ஸோ பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.01% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 4.05% வந்து இருந்துகிட்ருக்காங்க பூர்ணிமா அவர்கள். ஸோ பூர்ணிமாவை பொறுத்தவரையிலையும் அவங்களுடைய பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது வந்து சாதாரணமான ஒரு பொட்டென்ஷியல் கிடையாது. அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய கிளாரிட்டி நிறைய பேருக்கு வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து இல்லை. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிளாரிட்டியை வந்து எப்படி சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க சரியாக பயன்படுத்தியிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமாவுக்கு வந்து கிடச்சிருப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க 2 டைம்ஸ் வந்து கேப்டன் ஆனாங்க. அதில் முதல் கேப்டன் ஆகும்போது வேறு லெவலில் வந்து பேர் வந்து வாங்கினாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அட்லீஸ்ட் அந்த டெம்போவை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணி வந்திருந்தாங்க அப்படின்னா கூட ஒரு டஃப்பான கண்டஸ்டண்ட்டாக, இப்போயும் டஃப் கண்டஸ்டன்ட் தான், அதாவது நெகட்டிவாக இருந்தாலும் கூட டஃப் கண்டஸ்டன்ட் தான் வந்து சொல்லணும். ஆனாலும் பாசிட்டிவாக ரொம்ப ஒரு நல்ல வாய்ப்போடு வந்து பார்த்திங்கன்னா போயிருந்துருக்கலாம். சொல்ல முடியாது, டைட்டில் வின் பண்ண கூட வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேர் வாங்கியிருந்தாங்க. இன்க்ளூடிங் நம்ம கமல் சாரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் கொடுத்தார் அவங்களுக்கு, பூர்ணிமா அவர்களுக்கு அவங்களுடைய கேப்டன்சியில். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரெசிவாக சில விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தாங்க. அது நாளடைவில் சேர்க்கை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தது அந்த மாதிரி தான். மாயாவோட பூர்ணிமா சேர்ந்ததுனால தான் பூர்ணிமாவோட நிலைமை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே கதறிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க. பட் எனிஹவ் அவங்களுடைய எது வந்து யூஷுவலான இதுவோ ஆக்டிவிட்டியோ அது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து தான் தீரும். ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பூர்ணிமா அவர்களுக்கும் மாயா அவர்களுக்கும் உள்ளே இருக்கும்போதே அவங்களுடைய ஒரிஜினாலிட்டி வந்து வெளியே தெரிஞ்சிடுச்சு. ஸோ அதனால் கூட இவங்க வந்து கம்மியான வாக்குகள் வந்து வாங்கியிருக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் என்னென்னா, பூர்ணிமா அவர்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க பொட்டியை தூக்கிறதுக்கு. ஸோ அவங்க வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க 5 லட்ச ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வந்தாலையும் லாபம் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் தூக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லிகிட்டு இருக்காங்க மாயா கிட்ட. பட் மாயா வந்து பார்த்திங்கன்னா உசுப்பேற்றும் வகையில் நான் தூக்கிடுவேங்க நீங்கள் தூக்காதீங்க, நான் தூக்கிடுவேங்க நீங்கள் தூக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒருவேளை இந்த உசுப்பேற்றுறதின் காரணமாக கூட
கொஞ்சம் அமௌண்ட் வரட்டுமே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாமல் சரி ஓகே அதிக அமௌண்ட் வந்துச்சுன்னா எவனாவது ஒருத்தர் தூக்கிடுவான், நம்மளே தூக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு வந்து நம்ம பூர்ணிமா அவர்கள் வந்து எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசனையும் வந்து இருக்குது. அண்ட் நம்ம விசித்ரா மேடமும் சொல்லியிருக்காங்க. பட் அவங்க வந்து இன்றைக்கி ப்ரோமோலேயே வந்து சொல்லியிருக்காங்க, யாராவது அந்த பணப்பொட்டி எடுங்களேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லெவலில் தான் வந்து இருக்குது. பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி எடுக்கிறாங்களா நாளைக்கு எடுக்கிறாங்களா, அப்படி ஒரு வேலை எடுத்தாங்க அப்படின்னா இமிடியட்டாக நம்மளோட சேனலில் வந்து அப்டேட் வந்துடும். ஸோ கண்டிப்பாக ஸ்டே டியூனாக இருங்க. இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சிறப்பு மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் அதை கமெண்ட்லேயே வந்து பதிவு பண்ணுங்கள். ஸோ லைக் போடாமல் வீடியோ பார்க்காதீங்க, லைக்கை போட்டுருங்கப்பா தயவு செய்து. நன்றி, வணக்கம்.